வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போனோடு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 சின்ன துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்ட பிறகு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அது வரையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சிக்கனை சேர்த்துருங்க. சிக்கனை சேர்த்து சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மஞ்சத்தூளோட. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருக்கு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ மசாலாலாம் போட்டு எல்லா சிக்கனும் கூட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி வந்து நிறைய போட வேண்டாம். சும்மா இந்த மாதிரி கையில் ஊற்றி இந்த மாதிரி தெளித்து விட்டால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. நடுவில் ஒரு வாட்டி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அப்படியே விடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும்.
இப்போ பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் சிக்கனு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பெரட்டி விட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சாச்சு. சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.